ஒரு நல்ல வீடு கட்டணும்னா இன்னைக்கு நம்ம வாஸ்து சாஸ்திரம் கண்டிப்பாக பார்க்குறோம். அப்படிப்பட்ட வாஸ்து சாஸ்திரம் பிறந்த ஊர் எது தெரியுமா உங்களுக்கு? அந்த ஊர் நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்குது. அந்த கோயிலுக்கு தான் இப்போ நான் போய்கிட்டு இருக்கேன். நண்பர்களே, இது உங்கள் ட்ராவல் லைஃப் சேனல். நான் உங்கள் கோட்டீஸ்வரன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ்நாட்டின் தலை சிறந்த கோவில் நகரங்களில் ஒன்று தாங்க திருக்கோவிலூர். திருக்கோவிலூர் பக்கத்தில் இருக்கிற அறம்கண்ட நல்லூரான அரகண்ட நல்லூரில் இருக்கிற அத்துல்ய நாதேஸ்வரர் என சொல்லப்படும் பாறை கோவில். அங்கே போயிட்டு நாதேஸ்வரரை தரிசனம் பண்ணிட்டு நான் இப்போது திருக்கோவிலூர் ஊருக்குள்ளே இருக்கிற வீரட்டேஸ்வரர் என்ற ஒரு அற்புதமான சிவபெருமானை தரிசனம் பண்ண போய்கிட்டு இருக்கேன். நம்ம இப்போ கடந்து போயிட்டு இருக்கிற இந்த பாலம் பார்த்தீங்கன்னா தென்பெண்ணை ஆற்றின் மேல் கட்டப்பட்டுள்ள ஒரு பெரிய நீண்ட பாலம். இந்த ஆற்றின் ஒரு கரையிலேருந்து மறுக்கரையிலேருந்து எவ்வளவு தூரம் இருக்கு பாருங்க. அப்படி ஒரு மிக பெரும் ஆறுங்க இந்த தென்பெண்ணை ஆறு. சாத்தனூர் அணையிலேருந்து வர தண்ணி தாங்க இந்த ஆற்றுல ஓடுது. அதனால இப்போ ஆற்றுல தண்ணி நிறையவே இருக்கு. தூர கோபுரமாய் தெரிவது உலகளந்த பெருமாள் கோவிலுங்க. ரொம்ப ரொம்ப பெரிய கோவில். ஆறு பார்த்தீங்கன்னா கடக்க கடக்க இன்னும் வந்துக்கிட்டே இருக்குது. அவ்வளவு பெரிய ஆறுங்க இந்த தென்பெண்ணை ஆறு. ஆற்றை கடந்த பிறகு இதோ நகரத்துக்குள்ளே நம்ம நுழைஞ்சிட்டோம். அந்த பிரிட்ஜை கடந்த உடனே நம்ம இமிடியேட்டாக இடது பக்கம் திரும்பினோன்னா கொஞ்ச நேரத்தில் அருள்மிகு வீரட்டேஸ்வரர் கோயிலுக்கு போகலாம். அந்த கோவிலும் ஆற்றங்கரையில் அமைந்துள்ள ஒரு கோவில் தாங்க. அந்த கோவிலை நோக்கி தான் இப்போ நம்ம பயணிக்கிறோம். நம்ம இந்த இடத்துக்கு வரத்துக்கு முன்னாலே ஒரு 2 மணி நேரமாக அத்துல்ய நாதேஸ்வரர் கோவிலில் நிறையவே நடந்ததுனால ரொம்ப டயர்டாக இருந்ததுட்டு ஒரு டீ பிரேக் எடுக்கலான்ட்டு வண்டியை ஓரம் போட்டோங்க. இந்த வழியாக தாங்க நம்ம கோயிலுக்கு போகணும். அதுக்கு முன்னால் வண்டியை ஓரம் போட்டுட்டு நாங்கள் ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்லாம், டீ சாப்பிட்லான்னு பார்த்தபோது இந்த ஒரு சின்ன வடை கடையை பார்த்தங்க. வடையை அப்போதாங்க இவர் சுட சுட போட்டுக்கிட்டு இருந்தார். அதனால் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி வடையை சாப்பிட்டு அப்புறமா எங்காவது டீ சாப்பிட்லான்ட்டு வெயிட் பண்ணோம். கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் சூடான முறுமுறுன்ட்டு வடை நம்ம கைக்கு வந்து சேர்ந்தது. 10 ரூபாய்க்கு 3 வடை தராங்க. என்ன சுவைங்க, அற்புதமான டேஸ்ட்டு. நான் பசி ஆற முடியாமல் இன்னும் கூட அடுத்தது ஒரு 3 வடை அங்கே சாப்பிட்டுட்டு அதுக்கு அடுத்தது நான் டீ குடிக்கலான்ட்டு பக்கத்தில் இந்த டீ டைம் அப்படின்ற ரெஸ்டாரண்ட்டுக்கு உள்ளே நுழைஞ்சுங்க. நிறைய ஸ்நாக்ஸ் இங்கேயுமே தராங்க. ஏற்கனவே வயிறு முழுக்க வடை சாப்பிட்டு வந்ததுனால ஜஸ்ட் டீ மட்டும் ஆர்டர் பண்ணுங்க. டீ பார்த்தீங்கன்னா 13 ரூபாங்க. ரொம்ப ரொம்ப அருமையான டேஸ்ட்டில் டீ கொடுக்குறாங்க. ரொம்ப டயர்டாக இருந்த நமக்கு அந்த டீ வந்து ரொம்ப ரொம்ப ரிஃப்ரெஷிங்காக இருந்தது. வடையும் சாப்பிட்டதுனால பசியெல்லாம் பறந்து ஓடிடுச்சு. சுறுசுறுப்பாக அங்கிருந்து கிளம்பி அடுத்தது கோயில்கிட்ட போனோங்க. இங்கிருந்து வெறும் 500 மீட்டரில் கோவில். நாங்கள் இதோ இப்படி போயிட்டு ரைட்டில் திரும்பினா போகலான்னு சொன்னாங்க. அதனால் நம்ம இப்போ கோவிலை நோக்கி போயிட்டுருக்கோம். தூரவே நமக்கு மூடப்பட்ட தேர் வந்து காட்சியளிக்குதுங்க. அதனால் கோவில்கிட்ட நெருங்கிட்டோன்றது தெரிஞ்சது. இந்த இடத்த கீழையூர் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இது திருக்கோவிலூர் சிட்டிக்குள்ளேயே தாங்க இருக்குது. நல்ல ஒரு பறந்து விரிந்த சாலைங்க. வண்டி வந்து ஓரத்துலேயே நிறுத்திக்கலாம். ஆனால் கோவிலுக்குள்ளேயே மிகப்பெரிய பார்க்கிங் ஃபெசிலிட்டி இருக்குது. அருள்மிகு வீரட்டேஸ்வரர் திருக்கோவிலின் நுழைவாயில் இப்போ நம்ம கண்ணுக்கு தென்படுது. அதன் வழியே இப்போ நம்ம காரை உள்ளே கொண்டு போகலாம். உள்ளே வந்து நல்லா பறந்து விரிந்து தெரியுதுங்க இடமெல்லாம். கோவிலுடைய அமைப்பும் நமக்கு இப்போது தெரிய ஆரம்பிச்சிருக்கு. கோபுரம் ரொம்ப உயரமாக தெரியல, ஒரு மீடியம் சைஸில் தான் கோபுரம் இருக்குது. நம்ம வந்திருக்கிற நேரம் எந்த ஒரு பெரிய விழாவும் இல்லை, வீக்கெண்டும் இல்லை. அதனால் கூட்டம் அந்தளவுக்கு இல்லை. அங்கங்கே 4-5 காரை நிறுப்பாட்டியிருந்தாங்க. நாங்களும் எங்கள் காரை நிறுத்தினோம். இங்கே கார் நிறுத்துறதுக்கான எந்தவித கட்டணமும் வாங்கலைங்க. அருள்மிகு வீரட்டேஸ்வரர் கோவிலும் அதனுடைய கோபுரமும் இப்போ நமக்கு தெரியுதுங்க. சூரியன் மறைந்து விட்டு இப்போ செவ்வானத்தில் இந்த ஒரு அற்புதமான அழகான காட்சி நம்மளுக்கு தெரியுதுங்க. நீலமும் சிவப்புமாய் நமக்கு வானம் தெரிய அதற்கு முன்ன ஒரு பறந்து விரிந்த கோபுரம் இங்கே இருக்குது. இந்த கோவிலில் மூலவருக்கு ஒரு கோபுரமும் ஒரு தனி கோவிலும், அம்பாளுக்கு தனி கோபுரமும் தனி கோவிலும் இருக்குங்க. பொதுவாக கோயில்களில் அம்பாளுக்கான சன்னதியை கோவிலுக்கு உள்ளே தான் வைப்பாங்க. இங்கே தனித்தனியாக வச்சுருக்கிறாங்க. இது தாங்க கோவிலின் நுழைவாயில். கோபுரம் வந்து அந்தளவுக்கு உயரம் இல்லாமனாலும் கம்பீரமாக நிற்குதுங்க. கோவிலில் இப்போ தான் திருப்பணியெல்லாம் முடிச்சிருக்கிறாங்க. ரொம்பவே அழகாக எல்லா இடத்துலையும் ஃப்ரெஷ்ஷாக பெயிண்ட் அடித்து சூப்பராக இருக்குங்க கோவில் பார்க்கவே. இந்த கோவில் இருக்கிற மூலவருக்கு 2 பேர் இருக்குங்க. ஒன்று வந்து ஸ்ரீ வீரட்டேஸ்வரர், இன்னொன்று ஸ்ரீ அந்த காந்தகன் அப்படின்ற 2 பேரில் இந்த கோவிலில் மூலவர் இருக்கிறாரு. இவருடைய துணைவியார் ஆன அம்பாள் வந்து ஸ்ரீ சிவநாதவல்லி இல்லது ஸ்ரீ பெரிய நாயகி என்ற பெயரால் அழைக்கப்படுறாங்க. பொதுவாக கோயில்களில் இருக்கிற குளத்தை தான் நம்ம தீர்த்தம் சொல்லுவோம்.
இங்கே வந்து பக்கத்தில் ஒரு தென்பெண்ணை ஆறு தாங்க தீர்த்தமாக கருதப்படுது. இந்த இடத்துல திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் வந்து பாடல் பாடியிருக்காங்க. அதனால இந்த இடம் பாடல் பெற்ற தலமாகும். 276 தேவார பாடல் பெற்ற தலங்கள்ல இந்த இடம் பார்த்தீங்கன்னா 11வது இடத்துல இருக்கு. நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 8 இடத்துல வீரட்டேஸ்வரர் கோவில் இருக்குங்க. 8 இடத்துல வீரட்டேஸ்வரர் கோவில் இருக்கிறதுனால எல்லா கோவிலும் பார்த்தீங்கன்னா அட்ட வீரட்டேஸ்வரர் என்று அழைக்கப்படுது. அதில் முதல் திருக்கோவில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா திருவாரூர். இந்த இடம் தாங்க 2வது வீரட்டேஸ்வரர் கோவில். இவர் தாங்க மூலவர் அருள்மிகு வீரட்டேஸ்வரர். நீங்க எல்லாம் போட்டோல பார்க்கறத விட நேரில் மிக மிக அழகாக இருக்காருங்க. அந்த அளவுக்கு அற்புதமா கம்பீரமா ஒரு லிங்கத்தை நான் பார்த்ததே இல்லைங்க. அந்த அளவுக்கு சூப்பரான அற்புதமான ஒரு லிங்கங்க இந்த லிங்கம். இந்த மூலவர் பார்த்தீங்கன்னா சுயம்பு மூர்த்திங்க. 63 நாயனார்களை 2 நாயனார்கள் இந்த கோவிலில் வாழ்ந்ததாக சொல்லப்படுதுங்க. ஒருவர் பார்த்தீங்கன்னா மெய்ப்பொருள் நாயனார், இன்னொருத்தர் நரசிங்க முனியராயர் நாயனாருங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த இடத்துக்கு இன்னொரு மாபெரும் சிறப்பு இருங்க. சோழ அரசர்களில் அருண்மொழித்தேவன் அதாவது ராஜராஜ சோழன் வந்து இந்த ஊரில் தான் பிறந்ததாக சரித்திரம் சொல்லுகிறது. இந்த கோவிலின் புராண காலத்து பெயர் வந்து பார்த்தீங்கன்னா அந்தகபுரம். நீங்கள் இப்போ பார்க்கறது பார்த்தீங்கன்னா பைரவருக்கான ஒரு திருக்கோவில். இங்கே சிவபெருமானே பைரவராக இருக்கிறதாக ஐதீகம். அது என்னங்க இந்த இடத்துக்கு அட்ட வீரட்டேஸ்வரன்ட்டு பேர் வச்சிருக்காங்க. வாங்க டீட்டெயிலாக கொஞ்சம் போய் பார்க்கலாம். சான்ஸ்கிரிட்ல அட்ட அப்படின்னா 8, அதாவது 8 தாங்க அட்டன்னு சொல்லப்படுகிறது. சிவபெருமான் 8 இடங்கள்ல அசுரர்களை வதம் செஞ்சாரு. அந்த 8 இடங்களும் அட்ட வீரட்டேஸ்வரர் என அழைக்கப்படுதுங்க. இந்த 8 இடத்துக்கும் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, சிவபெருமான் வந்து தன்னுடைய திருசூலத்தால் அந்த அசுரனை குத்தி அப்படியே தூக்கி நின்ன மாதிரி காட்சி இருக்குங்க. அப்படிப்பட்ட காட்சிகளை நீங்க தமிழ்நாட்டில் 8 கோவிலில் மட்டும்தான் பார்க்க முடியும். முதலாவது திருக்கண்டியூர், பிரம்மனின் ஒரு தலையை அங்கே எடுத்ததா சொல்லப்படுது. 2வது இப்போ நம்ம இருக்கிற இந்த ஒரு கோவில், அந்த காசுரன் என்ற ஒரு அசுரனை சிவன் வதம் செஞ்ச இடங்க இந்த இடம். 3வது திருவதிகை, 4வது கீழப்பரசலூர், 5வது திருவீர்குடி, 6வது திருவழுவூர், 7வது திருக்கொருக்கை, 8வது திருக்கடையூர். இந்த இடத்துல அந்தகாசன் என்னும் அசுரனை எப்படி சிவபெருமான் வதம் பண்றார் அப்படின்றத பார்ப்போம். ஒரு பெருமான் சிவன் கண்களை விளையாட்டாக பார்வதி மூட உலகமே இருளில் மூழ்கியது. அந்த இருளை கொண்டு தோன்றியவன் தான் அந்தகாசன் என்னும் ஒரு அசுரன். அந்த அப்படின்ற அந்த வார்த்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா சான்ஸ்கிரிட் வார்த்தைகள், அதுதான் இங்கே குறிப்பிடுறாங்க. அப்படி இருளில் பிறந்த அந்த அசுரன் சிவனை வேண்டி பல பலங்களை பெற்றான். தவம் இருந்து சிவபெருமானிருந்தே ஒரு பெரிய சக்தியை பெற்ற பின் அந்த அசுரன் சும்மா இருப்பானா? அவன் தேவர்களை வந்து தொந்தரவு செய்ய தேவர்களோ சிவனிடம் வந்து முறையிட்டாங்க. தேவர்கள் தன்னுடைய பிரச்சனைகள்லாம் சொன்ன பிறகு சிவபெருமான் அந்தகாசனிடம் சண்டையிட்டு அந்தகாசனை தன்னுடைய சூலத்தால் குத்தி அப்படியே தூக்கின காட்சி தான் நம்ம இந்த இடத்துல பார்க்குறது. அந்தகாச அசுரனை போரிட்டு சிவபெருமான் வதம் செய்யும் போது அவருடைய உடல் முழுவதும் வேர்த்து அந்த வேர்வை கொட்டியது. அப்படி சிவபெருமான் மேனியிலிருந்து கொட்டிய வேர்வையெல்லாம் ஒன்று சேர வாஸ்து என்னும் மனிதன், அந்த வாஸ்து தாங்க பிற்காலத்தில் ஒரு பெரிய சாஸ்திரமே எழுதி அந்த வாஸ்து சாஸ்திரத்தான் இன்னைக்கு இந்தியா முழுவதும் மட்டுமில்லை உலகம் முழுவதும் நம்ம வந்து பல இடங்களில் கடைப்பிடிக்கிறத பார்க்குறோம். இந்த கோவிலில் மூலவர் சன்னதிக்கு நீங்கள் போகும்போது அங்கே வாஸ்துவுக்கு தனியாக ஒரு சித்திரமே இருப்பதை பார்க்கலாம். புதிதாக வீடு கட்டணுன்ட்டு நினைக்கிறவங்க இந்த கோவிலுக்கு ஒரு நடை வந்துட்டு போகிறாங்க. வீடு வாங்கணுன்ட்டு கனவோடு இருக்கவங்களும் ஒரு நடை இந்த கோவிலுக்கு வந்து இங்கே இருக்கும் இறைவனையும் வாஸ்துவையும் வேண்டிக்கிட்டு போகிறாங்க. பண்டிகை நாட்களில் பலர் தங்களுடைய வீட்டின் வரைபடத்தை கொண்டு வந்து இங்கு சன்னதியில் வச்சு சாமி கும்பிட்டுட்டு கிளம்புறத பார்க்கலாம். நண்பர்களே, இதுதாங்க அம்பாளுடைய சன்னதி. சிவபெருமானின் துணைவியார் இந்த இடத்துல சிவநாத வள்ளி அல்லது பெரிய நாயகி என்ற பெயரில் இருக்கிறாங்க. நம்ம மூலவர் பார்த்த அந்த சிவலிங்கம் பார்த்தீங்கன்னா எவ்வளவு அடி கீழே போகுதுன்னு யாருக்கும் தெரியல. ஏன்னா சுயம்புவா தோன்றின லிங்கம். ஒரு முறை கும்பாபிஷேகத்தின் போது அந்த கோவிலின் லிங்கத்தை ஒதுக்கி வைத்து அங்கே திருப்பணி செய்ய விரும்பினாங்க. அதற்காக லிங்கத்தின் கீழே தோண்டிய போது 25 அடி ஆழம் சென்றும் லிங்கத்தின் அடி வந்து போய்கிட்டே இருந்ததுங்க. அதனால் ஒரு கட்டத்தில் நிறுத்திட்டாங்க. சுயம்புவாய் தோன்றின இந்த லிங்கத்தின் ஆழம் எவ்வளோ தூரன்றது இங்கே யாருக்குமே தெரியாது. இந்த கோவிலுக்கு இன்னொரு சிறப்பம்சம் என்னன்னா,
பாரி வள்ளல் மகள்களான அங்கவை சங்கவைக்கும் இந்த கோவிலில் வச்சு தாங்க திருமணம் நடந்தது. சிவபெருமானின் தரிசனமும் அம்பாளின் தரிசனம் முடிஞ்ச பிறகு நாங்கள் அங்கிருந்து புறப்பட்டோங்க. எத்தனையோ வரலாற்றையும் புராணத்தையும் தாங்கி இருக்கும் ஒரு கோவிலை பார்த்த மகிழ்ச்சியோடு நாங்கள் இந்த தென்பெண்ணை ஆற்றை கடந்து எங்கள் அறைக்கு போனோம். பல அரிய தகவல்கள் கொண்ட இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறோம். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்க, இல்லை சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களின் நான் கோட்டீஸ்வரன். வணக்கம்.